திடீரென்று சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கொள்கை ரீதியாக அறிவித்திருக்கிறார். இதில் புதிய தமிழகம் கட்சிக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாகவே நான் பார்க்கிறேன். மேலும் சாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சாதி வாரியாகவும் இந்தியாவில் கூடிய நிலங்களை எல்லாம் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த சாதி வாரியான சொத்து கணக்கும் எடுக்கப்படுமா? எல்லோரும் எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வருமா? இந்திய அரசாங்கத்தின் ஆழ்மையில் அமைச்சர்கள் பதவிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வருமா? ஒரு மாநில ரீதியாக அந்த கணக்கெடுப்பு வருமா? எத்தனை கார்களை எந்தெந்த சாதி வைத்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு சொல்வார்களா? இதெல்லாம் எங்கே போய் முடிவது? இப்படி எல்லாம் போனா இது மீண்டும் எல்லாத்தையும் சாதி உணர்வுகளை மறந்து அப்படியே இருந்தாலும் கூட அதையெல்லாம் மெல்ல மெல்ல மறக்கடித்து எல்லாத்தையும் ஒரு தேசத்தினுடைய அங்கத்தினர்களாக உருவாக்குவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். தவிர மீண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதியை நிரந்தரமாக நிலை கொள்ள செய்துவிடும். இதனுடைய ஆபத்துக்கள், இதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய ஆபத்தாக கூட முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை கணக்கிலே கொண்டு கொள்ளாமல் எப்படி பிஜேபி இதை அறிவித்தது என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எப்படி செய்வீங்க? எந்த சாதி, ஒரு சாதியில 100 கூறுகள் இருக்குது. ஒவ்வொரு சாதி எடுத்தா 100 கூறுகள் இருக்கு. நீ எந்த கணக்கெடுத்து எந்த சாதி நீ சொல்ல போற, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட சாதி வாரியை கணக்கெடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த நாட்டுக்கு சொத்து சுகங்களை எல்லாம் சமமா கூறு போட்டு, நிலங்களை எல்லாம் முதல்ல கூறு போட்டு எல்லா சாதிக்கும் சமமா கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு திட்டம் இருக்கிறா? முதல்ல இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு உண்டான அடிப்படை காரணம், நோக்கத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்தாமல் இதை எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதே என்னுடைய வேண்டுகோளா. எல்லாவற்றும் நாங்கள் 10%, 15%, 20% என்று பெருமை பேசிக்கொண்டு மீண்டும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும், சிறுபான்மை மக்கள், சாதாரண சலவை தொழிலாளர் இருக்கிறாங்க, சவர தொழிலாளர் இருக்கிறாங்க, விஸ்வகர்மாக்கள் இருக்கிறாங்க, நெசவாளர் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சமுதாயங்கள், சிறு சிறு சமுதாயங்கள், வெள்ளட்டு அவர்களெல்லாம் நசுக்கப்படக்கூடியதுக்கும் அவர்களெல்லாம் ஒதுக்கப்படக்கூடிய அபாயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. இந்த ஆபத்தை ஏன் பிஜேபி உணரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.